ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜியான் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ ஜியா அங்கே வரும்போது வேகமாக வந்துட்டு ஹீரோ திரும்பினதுமே ரெண்டு பேருமே வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு அங்கே இடிக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோ அங்கே அவளை பிடிச்சி காப்பாற்றிடுறான். நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போகிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அங்கே வந்து பொண்ணு தான் பார்க்க வந்திருக்கான். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இதை பார்க்க விரும்பலை, நீ போய் அங்கே வெயிட் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்கே அனுப்பி விட்டுட்டு இவன் இந்த சைடில் உட்காந்து அங்கே பார்த்தா அங்கே பொண்ணு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு பாஸ் இதில் என்ன அப்படின்ட்டு சைட்டு அவனுக்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. சரி உங்கள் பேர் என்னன்னு சைட்டு கேட்டதுமே என்னோட நேம் வந்து ஜியான்னு சொல்கிறா. சரி உங்கள் ஃபேஸை நான் பார்க்கணுமே அப்படின்ட்டு சைட்டு அவன் அந்த டொப்பியை வந்து கழட்டினதுமே பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அங்கே வந்து பயங்கரமாக மேக்கப் போட்டு வச்சுருக்கா. அவனை பயமுறுத்துகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே வாமிட்டே வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோ அதெல்லாமே இங்கே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு என்னை பார்த்துட்டு பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணுற மாதிரிலாம் பக்கத்தில் போனதுமே அங்கே அசிஸ்டன்ட் பயந்து அரண்டடிச்சு ஓடிட்டுருக்காரு. இப்போ பார்த்தா அங்கே பின்னாடி விரட்டிகிட்டே போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது தான் நம்ம ஹீரோ வந்து அவளை அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஸோ நீ வந்துட்டு இப்படிலாம் ஃப்ராட் பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லும்போது அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு பைத்தியமாக இருக்கும் போலையே பாஸ், இவ்வளோ போய் நீங்கள் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக இவ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றதாவே சொல்கிறான். வீட்டுக்கு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டுருக்கா. மேரேஜ் மேனான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பையன் உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சாமா ஓகே சொல்லிட்டார் அப்படின்ற சொன்னதும் ஐயோ கடவுளே, நான் இந்த மாதிரி கெட்டப்பில் போய் அவன் அரண்டடிச்சு ஓடினானே அப்படின்னா அவன் வந்துட்டு என்னை பார்த்துட்டு இதை பார்த்தே பிடிச்சிருக்குன்னு சொன்னானா சரியான வந்துட்டு கிறுக்கு பயிலாக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ப்ளீஸ் எனக்கு இந்த மேரேஜ் எல்லாம் வேணான்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் மேரேஜை ஸ்டாப் பண்ண மாட்டேன், நீ வந்து மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சொன்னதும் எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு என்ன அவன் கூட போய் வந்து மேரேஜ் பண்ணி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. நானி தான் வந்துட்டு அவரை கேர் பண்ணி இங்கே வந்து மெடிசன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு உங்கள் பொண்ணுகிட்ட இந்த விஷயங்களை மறைச்சிட்டு இருக்க போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுகிட்ட உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற நோயே சொல்லணும்னு சொன்னதும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அவன் நல்லபடியாக வாழ்க்கை அமைட்டோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அசிஸ்டன்ட் பாஸ் அந்த பொண்ணை போய் யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களா, நீங்கள் எதுக்காக வந்துட்டு ஓகே சொல்கிறீங்கன்னு சொன்னதும் ஏன்னா அவன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணாக இருக்கா, எனக்கு வந்துட்டு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்மே கிளம்பி போயிட்டுருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் தான் வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா வெட்டிங்கில் இருந்து. நம்ம ஹீரோன்னு தெரியாமல் ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு வம்பு பண்ணி எங்கள் காருக்குள்ளேயுமே ஏறிக்கிறா. ஏன்னா வந்துட்டு போர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை வந்துட்டு சரியான ஒரு பைத்தியக்கார பையன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. நம்மளை பற்றியே நம்மகிட்ட வந்து பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் வந்துட்டு என்ன பிடிக்க வராங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே அதே மாதிரிங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே கார்ட்ஸ் கிளம்புனதுமே இவளுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் போயிடுது. நீங்கள் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, ஆனால் அதுக்காக இப்படிலாம் பக்கத்தில் வராதிங்க அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே கழுத்தில் வந்துட்டு இருக்கிற செயினை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு சின்ன வயசில் அவன் வந்து ஃப்ரெண்டை ஒருத்தவங்கள மீட் பண்ணியிருக்கான் பார்க்கில். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இவன் தான் இதை கிஃப்டாகவுமே கொடுத்துருக்கான். அதை பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுமே இவதான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு ஜியா நீ நினைச்சாலுமே என்னை விட்டுட்டு போக முடியாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ட்டு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். இட்டு நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே பப்பில் போய் இப்போ மேரேஜை விட்டு ஓடி வந்துட்டேன், வீட்டுக்கு போனேன்னா உங்கள் அப்பாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்ற சொன்னதும் எனக்கு தான் வந்துட்டு வேறு ஒரு இடத்துல வந்து வேலை கிடச்சிருச்சுல, நான் வந்துட்டு இது எப்படியாச்சும் சமாளிச்சுக்குவேன் அப்படின்றத அவள் சொல்லிச்சேக்கா. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே நம்ம ஹீரோ கேட்டுட்டு அவள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறாளோ அந்த கம்பெனி நீங்கள் விலைக்கு வாங்கிருங்க அப்படின்றத சொல்கிறான். பாஸ் உண்மையிலேவா உங்களுக்கு இந்த பொண்ணு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத செட் அவர் கேட்டுட்ருக்காரு. சரி ஓகே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் வேற கிளம்பி போகிறா. அப்போ ரிட்டர்ன் வரப்ப நம்ம ஹீரோ அந்த சைடில் தான் வந்துட்டு இருக்கான். ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை வந்து டச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அது புரியலையான்னு சொன்னதும் ஐயோ நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், உங்களை செடியூஸ் பண்ணணும்னு நினச்சி நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணலை, காலையிலையுமே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இப்போயுமே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு அங்கே கிளம்பி போனால் அங்கே வந்துட்டு கண்ணாடி போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் வந்துட்டு ஒரு பொம்மை குட்டி மாதிரி பண்ணிட்டு போயிருக்கா. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே இவளோட ட்ரெஸ்ஸை பார்த்தையா எப்படி வந்து காமெடியாக போட்டிருக்கா, அவளோட ஹேர் ஸ்டைலை பாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க. இவளோட கையில் கட்டியிருக்க அந்த வாட்சை பாரு ஒன்னது மாதிரியே இருக்குது அப்படின்றத சொன்னதும் அங்கே விஜின்னு ஒரு பொண்ணு இருக்கா, இதெல்லாம் கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும், என்னோடது தான் ஒரிஜினல்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு தன்னோட புராணத்தை பாடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ வந்துட்டு இங்கே டிசைனருக்காக வந்த மாதிரியே தெரியல, என்னமோ டாய்லெட் கிளீன் பண்ணுற மாதிரி தான் தெரியல, ஸோ வந்துட்டு போய் அந்த வேலையை பாருன்னு சொன்னதும் நான் எந்த வேலைக்கு வந்திருக்கணும் அந்த வேலைக்கு தான் நான் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண வந்திருக்கேன், உங்கள் இஷ்டத்துக்கு நான் வந்து வேலை பார்க்க முடியாது, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொல்லலாம்.
கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் தேவையில்லாமல் எதுக்காக இப்படி வந்து புதுசாக வந்திருக்கவங்கள வம்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஏய் நீ யார் ஃபஸ்ட்டு நீ என்ன இங்கே வந்துட்டு ஓவர் அதிகாரம் பண்ணிட்டு இருக்க இவளுக்காக என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல இந்த கார்டை பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுத்ததும் அந்த கார்டில் வந்துட்டு ஜியாங் சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருது. ஐயோ கடவுளை இது நம்மளோட பாஸ் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு அவங்க சாரி கேட்குறாங்க தெரியாமல் ஏதோ பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தான் புதுசாக வரவங்கள்ட்ட வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருப்பீங்களா, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நான் வந்துட்டு ஜியாங் கிடையாது, ஜியாங்கோட அசிஸ்டன்ட் தான், அவர் தான் இந்த கம்பெனி என்னை வந்து பார்த்துக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட உடனே நல்லா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் நீ வந்துட்டு என்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை கொடுக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இவங்க டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல 1 மந்த்துக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும், அதான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அப்படின்றத அவள் சொல்கிறான். ஆனால் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஜியாங்க தான் வேணான்னு சொல்லிட்டு ஓடி வந்தோம், இப்போ அவரோட அசிஸ்டண்ட்டை நம்மளுக்கு இங்கே வந்து பாசம் வந்திருக்காரு, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அவனுக்காக காஃபி கொண்டு போகும்போது பேசாமல் இந்த காஃபியை கொண்டு போய் அவன் மேலே ஊற்றி விட்டுறலாம் அப்படின்னா வந்துட்டு அவன் வந்து நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவான்னு சொல்லிட்டு வேணும்னு அங்கே வந்துட்டு மேலே காஃபியை ஊற்றுற மாதிரி கொண்டு போகிறா. பட் அங்கே காஃபி வந்து மேலே படலை, இவ தான் ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. 2 பேருமே பக்கத்தில் இப்படி க்ளோஸாக வந்துடுறாங்க. அப்போ அங்கே அந்த விஜி அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஓ இவரை வந்துட்டு இப்படி செடியூஸ் பண்ணி தான் வந்துட்டு இவன் இந்த நிலைமையில் இருக்காளா, கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவன்ட்டு அங்கே ஃபைல்ஸை கொடுக்க வர மாதிரி வந்துட்டு அவனை அங்கே செடியூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வரலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. பட் ஹீரோவுக்கு இந்த பேச்செல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வந்துட்டு ஒர்க்கை மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே இரிட்டேட் ஆகிடுது. இதுக்கெல்லாம் காரணம் இவ தானே, இவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டை போய் மீட் பண்ணணும், நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளம்பி அங்கே வந்துட்டு பப்புக்கு போ அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அந்த ஆள் பார்த்தா சரியான வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி போல் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்து அவளை அஃப்யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஆனால் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு கரெக்டாக வந்துடுறான். அந்த பர்சனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். அவள் ட்ரிங்க்ஸ் பண்ண வாசி எங்கள் பக்கத்தில் வந்துட்டு இழுத்துட்டே இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா, பேசாமல் ரெஸ்டாரண்ட்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணேன்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நீ தான் எடுத்துக்கிறணும் அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வர்றான். ஆனால் உல்ட்டா அவங்க வந்து வாமிட் எடுத்து விட்டுறா. அவ நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு அவங்க முழிப்பு வரும்போது அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஐயோ கடவுளை இது யாரோட வீடு, என் ட்ரெஸ் எல்லாம் வேறு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அந்த சைடில் நிற்கிறத பார்த்துட்டு ஏய் நீ யாரோட வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இது எங்களோட பாஸோட வீடு தான், நான் வந்துட்டு இப்போ எப்பயாச்சும் வீட்டுக்கு வர்றது சகஜம்தான், ஸோ அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசி மழை போயிடுறான். கீழே வந்துட்டு யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ கடவுளை பாஸ் வந்தார்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேமா அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்துட்டு மறைஞ்சிக்கிறான். உண்மையிலே கீழே வந்தது அங்கே அசிஸ்டன்ட் தான், ஆனால் அவருக்கு அங்கே வந்துட்டு கால் வந்துடுது. அவர் திரும்பவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ நீ இப்படி என் பக்கத்தில் க்ளோஸாக நின்றுட்டுருக்கியே, இப்படி வந்துட்டு நம்ம பாஸ் பார்த்தாருன்னா இப்போ தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ வந்து தெரியாதுல்ல நீ வந்துட்டு ஏன் பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸே அங்கே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம பாஸ் வரப்போறாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எப்படியாச்சும் பாஸ் வந்துட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணி இவ்வளோ ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ அவங்க அசிஸ்டண்ட்டை கைக்குள்ளே வச்சுக்கலாம்னு நினச்ச மாதிரி பாஸையும் பண்ணிடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது, நீதே ரொம்ப கேவலமான ஜென்மோ, நேற்று வேணுனே தானே அந்த பர்சன்ட்டை என்ன அனுப்பிவிட்டேன்னு சொன்னதும் ஆமாம் அனுப்பிவிட்டோம் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அடித்து தள்ளி விட்றா. இப்படி சண்டை போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் தான் பாஸ் மாதிரி அங்கே வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு பாஸ் இங்கே பார்த்தீங்களா என்னை வந்துட்டு எப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அசிஸ்டண்டால் என்ன வந்துட்டு பேச முடியும், நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்கப்ப அவர் பேசாமல் அமைதியாக இருக்காரு. அப்போ பாஸ் இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு இந்த லேடி வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே ஹீரோயின் இவங்க ரொம்ப கேவலமான ஜென்மங்க, நேற்று வந்து வேணும்னே அந்த கிளைண்ட்டை என்ன அனுப்பி விட்டா, இப்போ இவளே இவ வாயால் சொன்னா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கட்டும் அப்படின்ற சொல்கிறான். ஸோ வந்துட்டு அங்கே வந்து அவள் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. உடனே இதான் நம்ம பாஸ்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டரை காலை பிடிச்சிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே வந்து உல்ட்டாவா அவன் முன்னாடி வந்து ஹிட் பண்ணதுமே அவ்வளோதான் அங்கே வந்துட்டு பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருது.
போதும் உங்களோட சண்டையெல்லாம் நிப்பாட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே அவங்க வந்துட்டு சொல்லலை. ஸோ வந்துட்டு இந்த விஜிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிருது. இவ்வளோ ட்ராமா பண்ணியுமே எல்லாமே புட்டுக்குருச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு பாஸ் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு அங்கே அவளோட அந்த ரெசியூமை பார்த்தா நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்குமே. ஐயோ இவங்க பாஸ் வந்துட்டு என்னை தேடிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவள் வேமா வந்துட்டு அதை மறைச்சிடுறா. என்ன எதை வந்து மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதுமே, இங்கே பார்த்தியா உன்னோட பாஸ் வந்து என்னோட ரெசியூம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, உன்னோட பாஸோட ஃபியான்ஸை தான் நான். ஸோ வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ணாமல் தான் நான் ஓடி வந்துட்டேன். அந்த ஆள் வந்துட்டு என்னை பற்றி தெரிஞ்சுன்னா தேவையில்லாமல் ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவர் வம்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொன்னதுமே, அதை எப்படி பண்ண மாட்டார், வந்து மேரேஜ் பிடிக்காம தான் நான் வந்து இங்கேருந்து ஓடி வந்தேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ வந்துட்டு பேசாமல் வந்துட்டு நான் இங்கேருந்து ஜாப்பை விட்டு குயிட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ என்னோட ஐடென்டிஃபைவை மறைச்சி நான் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லையே அப்படின்ற சொல்லிட்டுருக்கா. அதை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கா. நான் திரும்ப இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு தான் தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். நான் பேசாமல் வந்துட்டு இங்கே ஜாப்பை விட்டு போயிடுறதான் பெட்டரானது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நாங்கள் அசிஸ்டண்ட்டை எப்படியாச்சும் வந்து கரெக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்துட்டு க்ளோஸாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே பக்கத்தில் போயிட்டு அங்கே ஹேர் ஸ்டைலில் ஒரு மாதிரி பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் வேணும்னே ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அவளோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. பக்கத்தில் வேறு அங்கே வந்துட்டு வித்தியாசமெல்லாம் பிஹேவ் பண்ணதும் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். இப்போ வேணுனே வந்துட்டு விழுக போகிற மாதிரி ஆக்டிங் பண்ணி பக்கத்தில் க்ளோஸாக வேற வந்துக்கிறா. ஸோ ஹீரோக்கு புரிஞ்சுக்குது ஏதோ வந்துட்டு பெரிய ஐடியா பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு வேணுனே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்குமே தெரியுதுல்ல, நான் வந்துட்டு லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்துட்டு உங்கள் பாஸ்க்கு எதிராக நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொன்னதும், என்னோட பாஸ்க்கு நான் வந்துட்டு ரொம்ப லாயலான பர்சன்ப்பா அப்படின்றத சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னை வந்து லைக்லாம் பண்ண முடியாது, அப்படி அதை மீறி லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் போயிருமே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வந்துட்டு வெளியே போனேனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா வந்துட்டு நான் நல்லா வந்து வசதியான வீட்டு பொண்ணு தான், போய் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு பேசாமல் வந்து என்னை ஜாப்பை விட்டு குயிட் பண்ண வச்சுருங்க, அதுதான் வந்துட்டு 2 பேத்துக்குமே பெட்ரு அப்படின்றத சொன்னதும் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, யார் சொன்னது நான் வந்துட்டு உன்னை லைக் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வேணுனே அவளை போட்டு அங்கே வந்து வம்பு பண்ணுறான். ஸோ அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளை, இவனை சும்மா நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா இவன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. அந்த விஜிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வயிறுது, அடி பாவி இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் உண்மையிலே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுனதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பாக வந்துடுது. இப்போ வெளியே போனதும் அந்த விஜி என்ன வந்துட்டு உள்ளே பயங்கரமாக போயிட்டுருக்கு போலையே அப்படின்ற சொன்னதும், ஓ வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ, தேவையில்லாமல் வந்துட்டு எனக்கு இருக்கிற டென்ஷனை அதிகப்படுத்திட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அங்கே ஒரு பெரிய காம்படிஷன் நடக்க போகுது. அந்த காம்படிஷனுக்காக நம்ம ஹீரோயின் அவளோட லுக்கவே சேஞ்ச் பண்ணி அங்கே ரொம்ப சூப்பராக வந்து உட்காந்துருக்கா. அவளுங்க பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன வந்துட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காளே அப்படின்ற சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ எப்படி இவ்வளோ தூரத்துக்கு பியூட்டிஃபுல்லாக மேக்கப் போட்டு வர முடியும் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் நான் பியூட்டிஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு வரல, நான் பியூட்டிஃபுல் தான் அப்படின்ற சொன்னதும், இந்த காம்படிஷனில் சீட் பண்ணி ஜெயிக்கலான்றதுக்காக இந்த மாதிரி வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மேலே காஃபி தூக்கி ஊற்றுறாங்க. அதெல்லாம் உன்னோட வேலைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கோவப்படும் போது நம்ம ஹீரோ கோட்டை வச்சு கவர் பண்ணிட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் வேலை பண்ணுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை ஜாப்பை விட்டு தான் தூக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதுக்கப்புறம் அங்கே அவன் ஒரு நைட்டில் ஒரு பர்சனை போய் மீட் பண்ணிட்டு எனக்காக ஒரு பொண்ணை வந்துட்டு என் வழியிலேருந்து விலக்கி விடணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ பற்றியே யோசிச்சுட்ருக்கா. என்னாச்சு எனக்கு, அவன் எனக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கானே, எனக்கு என்ன அவன் மேலே ஏதாச்சும் லவ் எதுவும் வந்துருச்சா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ தாங்க இருக்கான். அவன் அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன நைட் ட்ரெஸ்ஸில் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், உங்கள் பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கேன், நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்றத சொல்கிறான். சாப்பிட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, ஆமாம் நான் ஆல்ரெடி சாப்பிட்டேனே அப்படின்றத சொன்னதும், ஆனால் ஹீரோயினோட வயிற்றுலேருந்து அங்கே பயங்கரமாக சவுண்டு வருது. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். சரி வாங்க நானே உங்களுக்காக குக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் அங்கே சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறான். அதெல்லாம் பார்த்துட்டு வா உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சமைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப எம்மியாக இருக்குது, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு உண்மையிலே வந்து கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்ற சொன்னதும், நான் இப்போ வரைக்கும் சிங்கிள் தான் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வர்றதுக்கே பயப்படுறாங்களே, அவங்க வந்துட்டு என்னை லைக் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற சொன்னதுமே, யார் அந்த இடியட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலே வந்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற சொன்னதும், நீங்கள் என்னை லைக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும், ஐயோ அந்த அர்த்தம்லாம் கிடையாதுப்பா, சும்மா வந்துட்டு நார்மலாக தான் சொல்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். நெக்ஸ்ட் டைம் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே காம்படிஷனுக்காக வேகமாக அங்கே கிளம்பி விடுறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு லிஃப்ட்
லிஃப்ட்னா கொஞ்சம் பயம் போல் அங்கே வந்துட்டு அது வேறு ஸ்டக் ஆக ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு என்ன ஆகிட்டுருக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறா. ஹீரோ பார்த்தா அங்கே பயந்து அரண்டு போயிருக்கான். என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொன்னதும் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்பவே பயமாயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப வந்துட்டு நர்வஸாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அதான் நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்பட அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் வந்துட்டு அங்கே மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளை, இங்கே ஒரு ஆள் உள்ளே விழுந்துட்டாரு, வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சிசிடிவி கேமராவை வேற பார்த்து, ஏய் நான் எதுவும் பண்ணலை பார்த்துக்கோங்க, எல்லாருமே என் மேலே பழிய போட்டுறாதீங்க, அவராக தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு இந்த டயத்தில் எப்படியாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு சிபிஆர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே சிபிஆர் கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன வந்துட்டு வாயை பார்த்துட்ருக்கீங்க, தூக்கிட்டு போய் காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே அவன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கா. நான் வந்துட்டு சிபிஆர் கொடுத்தனா இல்லை அவனை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு கிஸ் கொடுத்தனா, எனக்கு ஏதோ அவன் மேலே உண்மையிலே லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த விஜி அங்கே நீ என்ன வந்துட்டு ரொம்ப காம்படிஷன் நினச்சி பயந்து அரண்டு போயிட்டுருக்கியோ, உன்னால் இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக வின் பண்ண முடியாது, நான் தான் வின் பண்ணுவேன்னு சொன்னதும் அதை எதுக்கு நீ சொல்கிற, அங்கே மற்றவங்க சொல்லட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் வேணுனே அவன் நம்ம ஹீரோயினை கதவை லாக் பண்ணி வச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி அங்கே போர்டையுமே வச்சு விட்டுட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினால் வெளியே வர முடியல. ஹீரோக்குமே இங்கே நல்லா ஆயிடுச்சு, அவன் எங்கே ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்க எல்லாத்தையுமே ஹீரோயினை தேட சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஆளுங்க எல்லாருமே எப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தா அங்கே மயக்கமாக இருக்கா. அவனை ஹீரோங்க காப்பாற்றி தூக்கிட்டு போன பிறகு அவளுக்கு முழிப்பு வரும்போது இவன் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அந்த விஜி நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டியா, ஆனால் இந்த காம்படிஷனில் உன்னால் வின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட பென் ட்ரைவை அவள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா. நம்ம ஹீரோயினுக்குமே நல்லா தெரிஞ்சுக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நீ பண்ண வேலை எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் நீ அவளை தொல்லை பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. நம்ம ஹீரோயின் இவ்வளோ மாதிரி ஆள்கிட்டலாம் நீ போய் ஃபைட் பண்ணாது அப்படின்றத சொல்கிறா. பிறகு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனதுமே ஃபஸ்ட்டு அந்த விஜி தான் அவளோட டிசைன்ஸை ப்ரொவைட் பண்ணுறா. பட் நம்ம ஹீரோயினோட தான் அட்டாக் போட்டு அங்கே பண்ணிச்சேக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினை அதே டிசைனை வச்சு அங்கே எக்ஸ்பிளைன் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினை எல்லாருமே சீட்டர், நீ எப்படி அந்த பொண்ணோட திருடலாம், நீ காப்பி கேட் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் யாரோடதையும் திருட கிடையாது, காப்பி பண்ணவும் கிடையாது, இதான் என்னோட ஒரிஜினல் அப்படின்றத சொல்கிறா. சரி நீ தானே இதை பண்ணேன்னு சொல்கிற, நீ என்ன ஐடியா வச்சு இதை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே விஜிட்ட கேட்டதுமே அவளுக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இது மெர்மெய்டு அவங்க ஸ்டோரி தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே நீ தப்பாக சொல்லிட்டு இருக்க, இது ஒரு அம்மாவும் பொண்ணுக்குமான ஒரு பாசத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட அம்மா எப்பயுமே எனக்கு தூங்குறதுக்கு முன்னாடி மெர்மெய்ட் ஸ்டோரி பண்ணுவாங்க, ஸோ அதை வச்சு தான் இந்த கான்செப்டே பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே ரொம்ப அமைதியாக கேட்டுட்ருக்காங்க அவளோட எக்ஸ்ப்ளனேஷனை. பிறகு நம்ம ஹீரோ சிசிடிவி ஃபுட்டேஜுமே செக் பண்ணி இவ திருண்ண வீடியோ அங்கே லீக் ஆயிடுது. ஸோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கே பனிஷ் பண்ணி அவளை அங்கே அந்த காம்படிஷன்லேருந்து வெளியேற்றிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த காம்படிஷன்லையுமே அதுக்கப்புறம் வின் பண்ணுறா. பிறகு அவளை அங்கே ஜாப்பை விட்டுமே அங்கே தூக்கி விட்டாங்க. ஸோ அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. ஆளை வச்சு நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறா. ஆனால் ஹீரோ கரெக்டாக அவளை அங்கே காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அழுதுட்ருக்கா. திரும்ப நான் உங்களெல்லாம் பார்க்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன் அப்படின்றத சொன்னதும், நான் இருக்கப்போ உனக்கு ஏதாச்சும் ஆக விடுவேனா அப்படின்ற சொல்லிட்டு சமாதானப்படுத்தினதும், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உன்னோட பாஸ் தானே ரொம்ப லாயலாக இருப்ப, எப்படி என்னை ஏற்றுக்க முடியும்னு சொன்னதும், பாஸ் பாஸ் மட்டும்தான், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஸோ அவர் எப்படி இதில் தலையிட முடியும் அப்படின்றத சொல்லிட்டு நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனோட கணத்தில் அங்கே கிஸ் கொடுத்துட்ருக்கா. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அங்கே நம்ம ஹீரோவோட பாட்டியும் அப்போ நிம்மின்ற ஒரு பொண்ணுமே வர்றாங்க. என்னோட பேரை நான் காசுக்காக தான் வளைச்சு போட பார்க்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ அவனை விட்டுட்டு போயிடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட நல்லா தான் பேசி பார்க்குறா. அவங்க ரொம்ப ரூடாகவே பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாமே கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உங்கள் பேரை இப்போ வரைக்கும் இதை பற்றி எதுவுமே சொன்னது இல்லையே அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த நிம்மி உன்ட்ட ஏன் சொல்லணும், நான் தான் அவரோட ஃபியான்சேன்னு சொன்னதும், என்னது ஃபியான்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உன் கூட சேர்ந்து சும்மா அவன் டைம் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வீடியோலாம் காணிக்கிறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நீ பேசாமல் இந்த காசு வாங்கிட்டு அவரை விட்டுட்டு போயிடுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே செக்கெல்லாம் கிழிச்சு எரிஞ்சு விட்டுட்டு, உங்கள் காசு ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, உங்கள் பேரொன்னும் தேவை கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறா. பிறகு நம்ம ஹீரோக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த
அவகாசமே வேணாம், 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ஹீரோக்கு இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டாங்க. தனிப்பட்டுட்டு இருக்கான், என்னை வந்துட்டு பிரேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, என்னை ஏன் அவளுக்கு பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே வீட்டுக்கு வெளியே வந்து கதவை தட்டிட்டு இருக்கான். நீ கதவை ஓப்பன் பண்ணி என்னை இதுக்காக விட்டுட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யாரா அது அப்படின்ற சொல்லும்போது காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு அதை நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற சொன்னதும் வந்து தொலை அப்படின்ற சொல்லிட்டு உள்ளே இழுத்துட்டு போய் தண்ணி கொடுத்தாலும் மேலே துப்பி விழான். அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே தொடச்சிட்ருக்கா. பாடியை பார்த்துட்டு வாவ் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கா, ஆனால் சரியான சீட்டர் இவன் என்னை சீட் பண்ணிட்டு இருக்கான் வேற ஒரு பொண்ணுக்காக அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகுறா. நான் ஒன்றும் சீட்டெல்லாம் ஒன்று பண்ண கிடையாது, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நிம்மியும் பாட்டியும் தான் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அந்த நிம்மி தான் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி அவளோட பேச்சை சொல்லிட்டே இருப்பேன். ஸோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சுக்கிச்சுடா நீ என்னை சீட் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவள் அழுதுச்சேக்கா. சரி விடு, அவன் வந்துட்டு சரியில்லைன்னா என்ன, வேற பசங்களா இல்லை, நான் அவனுக்காக ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடி உடனே வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன், நீ அவன் கூட சேர்ந்து உன்னோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத அவ சொல்கிறா. சரி நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் சமாதானப்படுத்தணும், அதுக்கு ஏதாச்சும் நீ வந்துட்டு ஒரு ஏற்பாடு சொல்லு அப்படின்ட்டு சொன்னதும் பாஸ் நானே சிங்கிள், ஏன்ட்ட போய் கேட்டால் என்ன தெரியும், பேசாமல் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டின்னருக்கு வேணால் கூட்டிகிட்டு போங்களேன், அது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும், பேசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஷென்னு சொல்லிட்டு ஒரு பையன் வர்றான், அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவன் வந்துட்டு அங்கே டின்னருக்காக கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்ன இருந்தால் நீ அவன் கூட போயிட்டுருப்பேன்னு சொன்னதும் நீ என்ன சீட் பண்ணுவேன், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து கிளம்பிட்டு நம்ம ஹீரோவை பற்றியே தான் அவன் இன்னுமே பேசிட்டு இருக்கா. அவனுக்கு புரிஞ்சுக்கிறது இவன் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு, நீ அவன் கூட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேசி கிளியர் பண்ணு அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நிம்மியும் அவங்க பாட்டியுமே வந்துடுறாங்க நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக. நீ வந்துட்டு எவ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா, அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு கரெக்டானவ கிடையாது, நிம்மி வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னதும் பாட்டி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் வந்துட்டு இவளை மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் கூட அங்கே வந்துட்டு சண்டை போட்டுட்டு அடிக்க வர்றான். நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான், தேவையில்லாமல் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணினா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு அவளை ஒரு சிஸ்டராக தான் பார்த்துட்ருக்கேன், அவளாக லவ் பண்ண நான் என்ன பண்ண முடியும், நான் ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே இங்கே கிளியர் பண்ணிட்டுருக்கான். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் எப்பயுமே ஒன்று தான் லவ் பண்ணுவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. இந்த நிம்மியை பார்த்தா பாட்டிட்டு அங்கே சொல்லிட்டு கவலைப்பட்டுருக்கா. பாட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் எங்கள் பூல் சைடில் இருக்கும்போது அப்போங்க நிம்மி வந்துடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னா அப்படிலாம் உன் கனவுல கூட நடக்காதுன்னு சொன்னதும் நீ தான் நடுவில் வந்துட்டு இப்படி இந்த அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை வருது. ஸோ அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் எப்படி அவன் காப்பாற்றி அங்கே வந்து தூக்கிட்டு வந்துடுறான். அவள் இவ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டானவ கிடையாது, உண்மையிலேயே வந்துட்டு நான் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது வேணுனே அவளை அங்கே ஏற்றி தள்ளி விட வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவள் பக்கத்தில் வந்தேன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு இப்படி அவங்க பொண்ணு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் கூட அஃபேர் வச்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போயிருது. ஸோ நான் உடனே மீட் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. பிறகு அசிஸ்டன்ட் அங்கே நம்ம ஹீரோட்ட இப்படி அவர் வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. பாஸ் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொன்னதும் நான் அவர்கிட்ட நேரடியாக தான் போய் பேச போகிறேன், நான் வந்துட்டு அவர்கிட்ட எதையும் மறைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரை மீட் பண்ண போனதுமே நான் வேற ஒரு பர்சனை தானே பார்க்க வந்தேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு உங்கள் பொண்ணுகிட்ட அசிஸ்டண்ட்டாக சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டுருக்கேன், அவள் லவ் பண்ணுறதை என்னதான் அப்படின்ற சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டவுட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு தன்னோட பொண்ணோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஏதாச்சும் இந்த ஆள் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டவுட் ஆகிடுது. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உங்கள் பொண்ணுகிட்ட நீங்கள் இதை பற்றி சொல்லாதீங்கன்னு சொன்னதும் அவருமே சரின்னு சொல்கிறாரு. பிறகு ஆஃபீஸில் வைஃப் ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு நான் தான், என்னோட நேம் வந்து வீண் சொல்லிட்டு அவன் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் உண்மையான பொண்ணு நானுன்னு சொன்னதும் இங்கே பாரு நியூஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கிறா. அவங்க அப்பா என் உண்மையான பொண்ணு வந்துட்டு கிடச்சிட்டா, இப்போ வரைக்கும் என் கூட இருந்தது உண்மையான பொண்ணு கிடையாதுன்னு சொன்னதுமே ஹீரோயின் அழுதுகிட்டே வேகமாக அங்கேருந்து ஓடுறா. நம்ம ஹீரோ அவளை மீட் பண்ணிட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே இந்த விஷயத்த சொன்னதும் சரிவா நானே கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன்னு சொன்னதும் அவங்க அப்பாட்ட போய் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், அவன் வந்துட்டு காசுக்காக உன்னை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தானா, இந்த விஷயம் தெரிஞ்சதுமே உன்னை விட்டுட்டு போயிடுவான், காசு வந்துட்டு வேணா நினைக்கிறவனா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை ஏற்றுக்குவான்னு சொன்னதும் அவர் ரொம்ப நல்லவருப்பா அப்படின்றத சொன்னதுமே அப்புறம் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கா, அவன் நல்லவனா இருந்தால் உனக்கு காசு இல்லைன்னு தெரிஞ்சுமே உன்னை ஏற்றுக்கிறானான்னு பார்ப்போமே அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ போய் மீட் பண்ணுறா. உண்மையிலே வந்துட்டு நான் அவரோட பொண்ணு கிடையாது, இப்போ எனக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸுமே கிடையாது அப்படின்ற சொன்னதும் ப்ராப்பர்ட்டிஸ்க்காகவா நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை எப்போ பார்த்தோனோ அப்போ இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நான் என்ன நடந்தாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான்.
நைட் போல அந்த அந்த நிம்மி மீட் பண்றா. நீ வந்து அவரோட பொண்ணா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு நான் டப்லா வந்து பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அவங்க 2 பேத்தையுமே பிரிக்கிறதுக்கு அப்படின்ற சொன்னதும், காசுக்காக ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு இந்த விஜிய காமிக்கிறாங்க. இவளால தான் என் லைஃபே போச்சு அப்படின்ற சொல்லிட்டு, அங்க அவங்க பாட்டிய மீட் பண்ணிட்டு, பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வந்துட்டு அந்த வீட்டோட உண்மையான பொண்ணே கிடையாது அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டு அவங்களுக்கு அங்க ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுது. பிறகு அவங்க நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லாதவளை போய் நீ கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ, பாட்டி நீங்க வந்து காசு காசுன்னு பேசிட்டு இருக்காதீங்க. என்கிட்ட இல்லாத காசு. அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. அவ ரொம்ப நல்ல வந்துட்டு கேரக்டர். எனக்கு வந்துட்டு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அவளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவேன். லைஃப்ல வந்துட்டு மேரேஜ் ஒன்று நடந்துச்சுன்னா அது அவ கூட மட்டும்தான் அப்படின்றத சொன்னதும், அங்க பாட்டி வந்துட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. பட் வந்துட்டு அவருக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுறான். பிறகு அசிஸ்டன்ட் அவங்க பாட்டியை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். உண்மையிலேயே வந்துட்டு அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொன்னாலுமே, இந்த பாட்டி அங்க கோவப்பட்டு கத்திட்டே இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்க கண்ணெல்லாம் கட்டி அங்கே கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ஹீரோ அங்கே பொக்கே ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வர்றான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுறான். நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த அங்கே வந்து விடுறா. நீங்கள் எதுக்காக வந்துட்டு தேவையில்லாமல் இவ்வளோ வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நான் தான் அந்த வீட்டோட பொண்ணுன்றது உங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்ற சொல்லி கேட்டதும், அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு காசுக்காக வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவர் தான் வந்துட்டு ஜியாங்கே உன்னை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது. அவங்க அப்பா ஏன் இப்படி வந்து பண்ணாருன்றதுமே அதுக்கப்புறம் தான் புரியுது. ஸோ வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு கூட சேர்ந்து நான் கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. பிறகு இந்த வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே பாட்டி நீ இதுக்கப்புறம் நீ அவளை போய் மீட் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கா வீட்டில் இரு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த எங்கள் பாட்டிகிட்ட, பாட்டி நான் உண்மையிலே வந்துட்டு உங்கள் பேரனை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னதும், ஒழுங்கா இருந்துக்கோ, ஒன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போனதும், இவளுக்குமே அங்கே ரொம்ப கடுப்பாய் போயிருது. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்துடுறாரு. ஒரு கயிறை போட்டு அவனை வேமா அங்கேருந்து காப்பாற்றிடுறாரு. நம்ம ஹீரோ அவளுக்காக வந்து மெசேஜ் அனுப்பி விடுறான். 2 மணிக்கு நான் ஹோட்டலில் வந்து மீட் பண்ணுறேன், நீ அங்கே வான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ரொம்ப அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் அவங்க வந்து பண்ணிட்டு படுத்து கிடக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இப்படி அவள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், நீ கண்டிப்பாக ஒரு தடவை போய் மீட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னதும், நான் போக மாட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ ஒரு வாட்டி ரிப்ளை பண்ண அப்படின்ட்டு சொல்கிறப்ப அதை பார்த்ததுமே அவளுமே சரி ஓகே ஒரு தடவை போய் மீட் பண்ணி எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. பிறகு இவளை பார்த்தா அங்கே வந்துட்டு பாட்டிக்காக அந்த சூப்பில் வந்துட்டு பாய்சனை கலந்து வச்சுடுறா. அந்த கிளவி குடிச்சிட்டு சாவட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இவனுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. பட் ரொம்ப நேரமாக ஆள் வரவே இல்லை. நம்ம ஹீரோ அங்கே வரும்போது அங்கே கால் வந்துடுது, பாட்டிக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ வேமா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப வேண்டியதாகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ரொம்ப நேரமாகிடுது, ஆள் வரவே இல்லை. அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து கடுப்பாக ஆரம்பிச்சிருது. அங்கே போனதுமே இவர் ரொம்ப ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். பாட்டிக்கு வந்துட்டு இப்படி எப்படி ஆச்சுன்னே தெரியல, யாரோட வேலைன்னு தெரியல, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற சொல்கிறா. நம்ம ஹீரோயின் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கே வெயிட்டார், மேடம் நாங்கள் வந்துட்டு ஹோட்டலை க்ளோஸ் பண்ணணும், நீங்கள் கிளம்புறீங்களான்னு சொன்னதுமே அவள் வேறு வழியில்லாமல் அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாகிடுது. அப்போ அங்கே ரொம்ப சோகமாயிட்ட போகும்போது அப்போ அங்கே ஷென் வந்து விமாவில் பிடிச்சி விடுறான். என்னாச்சு தலையெல்லாம் சுற்றுதான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அதை எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு உன் நிலமையை பாரு அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு இங்கே பாட்டிக்கு முழிப்பு வந்ததுமே ஹீரோங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு, பாட்டி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன்னு சொன்னதும், நானுமே திரும்ப உன்னை பார்ப்பனான்னு தெரியாத லெவலுக்கு ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உனக்கு அவ்வளோ மேரேஜ் பண்ணுறது தான் ஹாப்பினா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிருது. அந்த நிம்மியை மீட் பண்ணிட்டு நான் எவ்வளோ பிளான் பண்ணிட்டேன், அந்த கிளவி என்னன்னு பார்த்தா கடைசியில் அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு, ஆனால் இந்த ஃபோட்டோ வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா பாரு அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறா. ஸோ வந்துட்டு அவள் ஷென்னை மீட் பண்ணுறதுக்காக அங்கே கூப்பிட்டுருக்கா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதோ, உனக்கு காசு தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எவ்வளோ காசு கேட்குறியோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ நைட்டு மட்டும் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணி வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து எனக்கு அனுப்பி விடணும் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே சரி ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, அப்போ உனக்கு நான் டபுளாகவே பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பேருமே அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. என்னென்னு பார்த்தா ஷேன் இவளோட ட்ரிங்க்ஸில் அவள் கொடுத்த அந்த ட்ரக்கை வந்து கலந்து விட்டுட்டான் போல். ஸோ அதனால தான் இவளுக்கு அங்கே வந்துட்டு மயக்கம் வந்திருக்கு.
அந்த நிம்மி நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது, அவ பார்த்தா வேற ஒரு பெர்சன் கூட ரூம்ல இருக்கா. எல்லாம் அங்க ஷென்னோட வேல தான். ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண சொன்னதுக்கு அவன் பண்ணல. அப்பங்க இந்த மீடியாஸ கூட்டிட்டு வந்தா ரொம்ப அசிங்கமா போயிருது. நம்ம ஹீரோயின வீட்டுக்கு வந்து ஹக் பண்ணிட்டு அங்க வந்து சாரி கேட்குறான். "மரியாதையா இங்கேருந்து போயிரு. நான் உனக்காக எவ்வளோ தூரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையுமே நீ நாசமாக்கிட்ட" அப்படின்ட்டு சொன்னதும், "ப்ளீஸ் நீ வந்துட்டு மன்னிச்சுக்கோ. பாட்டி வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அதனால தான் இந்த மாரி ஆயிருச்சு. ஆனா பாட்டி வந்துட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா?" அப்படின்ட்டு சொன்னதும், ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாயிருது. இவங்க 2 பேருமே அப்படியே வந்து சிரிச்சுட்டே கிஸ் பண்ண போகும்போது அவங்க ஃப்ரெண்டு, "அடப்பாவிங்களா நான் இங்கே தான் இருக்கேன். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. நான் போகிறதுக்காச்சும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணுங்களேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வந்து ஹாப்பியாக அங்கே சிரித்து பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. அவங்க அப்பா அம்மா அந்த படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் உடனே சர்ஜரி பண்ணணும், நீங்கள் வந்து சைன் பண்ணுங்கன்னு சொன்னதும், என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறா. உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, என்ன உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாகிடுது. இப்போ வரைக்கும் அவர் எதுக்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி ஃபோர்ஸ் பண்ணான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. என்னோட அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவள் அழுததுமே, ஒன்றும் ஆகாது கவலைப்படாத, நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை போய் பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் எதை பற்றி கவலைப்படாத, அவர் கண்டிப்பாக குணமாகி வந்துடுவார், நம்ம மேரேஜ் அவர் பார்க்க வேணாமா அப்படின்றத சொல்கிறான். எங்கள் பாட்டியை மீட் பண்ணிட்டு, "பாட்டி நீங்கள் அவ்வளோ போய் மேரேஜ் போய் உங்கள் பையனுக்கு பண்ணி வைக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, வேற ஒருத்தையும் கூட அஃபர் இருக்குது" அப்படின்றத சொல்லிட்டு போனதும், பாட்டி ஹீரோட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டீங்க, "பாரு ஃபோட்டோவை, நீ கண்டிப்பாக அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு" சொன்னதும், "பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவள் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான்" சொன்னதுமே அவங்க ரொம்ப வந்து கோவமாயிடுறாங்க. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நீட் டவுன் பேரை பண்ண வச்சு அங்கே வந்து பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் அங்கே பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூட இருக்கிறத பார்த்துட்டு, "பார்த்தீங்கல்ல அவள் தான் அந்த உண்மையான பொண்ணேவும், அந்த வந்துட்டு சும்மா வந்துட்டு நடிச்சிட்ருக்கா ஒரு பொண்ணு மாதிரி, பெரிய வந்துட்டு ட்ராமாக்காரி, உண்மையான பொண்ணாக இருந்தால் இங்கெல்லாம் இருந்திருப்பான்னு" சொன்னதும் பாட்டிக்குமே புரிஞ்சுக்குது அந்த பொண்ணை பற்றி. அப்படின்னா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு, ஸோ வந்துட்டு எப்படியாச்சும் வந்து மேரேஜ் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு அவங்களுமே முடிவு பண்ணிடுறாங்க. அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த வந்துட்டு பாட்டியோட சூப்பில் வந்துட்டு அவள் தான் பாய்சன் கலந்து விட்டுருக்கா. 2வது அவள் வந்து அவங்க கம்பெனியில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுமே அவளோட பேரில் மாற்றிக்கலான்னு வேறு ஐடியா பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ அப்படிலாம் கண்டிப்பாக நடக்கவே விடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணிவிட்டு, "கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்துலேருந்துமே காப்பாற்றுவேன்" அப்படின்றத சொல்லிட்டு இப்படி இந்த விஷயத்தையுமே சொன்னதுமே ஹீரோயின், "அந்த மாதிரி நான் நடக்க கண்டிப்பாக விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவள் வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட பேரில் மாற்றிக்கிட்டு அங்கே வந்துட்டு நான் தான் வந்து இந்த இதோட ஓனர்னு சொல்லிட்டு அங்கே சேர்மனை அறிவிக்க போகிறா. ஆனால் ஹீரோயின் அங்கே வந்து எப்படி வந்துட்டு ஆக்டிங் பண்ண வந்துட்டு இந்த மாதிரி சொத்துக்கு அலைஞ்சிட்ருக்கு அப்படின்ற சொன்னதும், தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத, அவரே வந்துட்டு வீடியோ மூலமாக சொல்லிட்டாரு நான் தான் உண்மையான பொண்ணுன்னு, நீ சும்மா வந்துட்டு வளர்த்த பொண்ணு தான் அப்படின்ற சொன்னதும், அங்கே இருக்கவங்களுமே ஆமாம் அவரே அன்றைக்கி சொன்னார் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போங்க நம்ம ஹீரோயின், உனக்கு எதிராக வந்துட்டு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாலுமே அங்கே அவள் வந்துட்டு நான் தான் உண்மையான பொண்ணு சொல்லிட்டு ஒரு ஃப்ராடு வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பொண்ணு மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போயிருக்கான். அவருக்கு அங்கே லைட்டாக முழிப்பு வந்ததுமே அவன் வேமா அங்கே டாக்டரை கூப்பிடுறான். அப்போ டாக்டருமே செக் பண்ணிட்டு இப்போ அவருக்கு வந்துட்டு நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இவளை வந்துட்டு அங்கே வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் ஹீரோயின் சொல்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா தேவையில்லாத ஒரு வேலை பண்ணார் இல்லையா, இவ வந்துட்டு என்னோட பொண்ணு இல்லை அவள் தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வச்சுட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவே அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சுக்கு. இந்த அங்கே ரொம்ப பயமாயிருது. இப்போ இந்த உண்மையான பொண்ணே வைலு தான். இந்த நான் வந்து சும்மா ஆக்டிங் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணேன், ஆனால் இவ சொத்துக்காக ஆசைப்பட்டு என்னை படிக்கட்டுலேருந்து இவ தான் தள்ளி விட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே வந்து அவளுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. சும்மா ஆக்டிங் பண்ண வந்தால் கடைசியில் உண்மையான ஓனர் அவள் மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணவே வைக்கிறாங்க. பாட்டியுமே இவ தான் கொலை பண்ண ட்ரை பண்ணா. ஸோ வந்துட்டு ஜெயில் தண்டனையுமே அவளுக்கு கொடுக்க சொல்லிடுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து வெட்டிங்காக வந்து போஸ்லாம் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே ஷென்னும் அவங்க ஃப்ரெண்டுமே அதெல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஷென் சொல்கிறான், "உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு" சொன்னதும், "என்னது மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியா, எனக்கு அப்படிலாம் ஆசையே இல்லைன்னு" சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடும்போது போயிட்டுருக்க நில்லு அப்படின்றத சொல்லிட்டு வேமா வந்துட்டு அவன் பின்னாடியே விரட்டிட்டு போயிட்டுருக்கான். இவங்களுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.